என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உரிய ஆவணங்களின்றி இயங்கிய ஆம்னி பேருந்தை போக்குவரத்து துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மதுரையிலிருந்து சென்னை சென்ற ஆம்னி பேருந்து உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வசூலிப்பதற்காக நிறுத்தப்பட்டது. அப்போது அந்த பேருந்தில் இருந்த ஃபாஸ்டாக் எண் மற்றொரு பேருந்துக்கு பயன்படுத்தப்பட்டது தெரிய வந்தது. தகவல் அறிந்து சென்ற அதிகாரிகள் பேருந்தின் ஆவணங்களை சோதனை செய்து பார்த்தபோது ஒரே பதிவு எண்ணில் போலி ஆவணங்கள் பயன்படுத்தி 4 பேருந்துகளை இயக்கியது தெரிய வந்தது. இதையடுத்து உரிய ஆவணங்களின்றி இயக்கப்பட்ட ஆம்னி பேருந்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் காட்டேரி பூங்கா அருகே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது மற்றொரு கார் மோதி விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. குன்னூரைச் சேர்ந்த சிலர் காரில் சென்று கொண்டிருந்த போது காட்டேரி பூங்கா அருகே தேநீர் அருந்துவதற்காக தங்களின் காரை சாலையோரம் நிறுத்தினர். அப்போது உதகை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நிலை தடுமாறி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இது குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உயரழுத்த மின்கம்பத்தில் பள்ளி வாகனம் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. காரைக்குடி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியின் வாகனத்தில் மாணவர்கள் பள்ளி முடிந்து வீட்டுக்கு சென்றனர். அப்போது வேலங்குடி விளக்கு அருகே பள்ளி வாகனம் சென்றபோது நிலை தடுமாறி சாலையோரத்தில் இருந்த உயரழுத்த மின்கம்பத்தில் மோதியது. இதில் மின்கம்பம் 2ஆக உடைந்த நிலையில் வாகனம் பள்ளத்தில் இறங்கி நின்றது. மாணவ மாணவிகள் பயந்து சத்தமிட்ட நிலையில் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சிறு காயங்களுடன் மாணவர்களை மீட்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனியில் நர்சிங் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கியுள்ளது. தேனியைச் சேர்ந்த தனியார் நர்சிங் கல்லூரி மாணவி சொந்த ஊரில் இருந்து தேனிக்கு பேருந்தில் சென்றபோது யாரோ பின்தொடர்ந்து வருவதாக தந்தைக்கு தெரிவித்தார். தொடர்ந்து ஒரு சில மணி நேரத்தில் அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனால் மாணவியின் தந்தை தேனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து மாணவியை காரில் வந்த சில மர்ம நபர்கள் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்டு சென்றனர். மீட்கப்பட்ட மாணவி அதிர்ச்சியில் வலிப்பு நோய் ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக திண்டுக்கல் மகளிர் போலீசார் தனிப்படை ஒன்றை அமைத்து தீவிர விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றனர். புதுச்சேரி பெரிய கடை காவல் நிலையத்தில் எலி தொல்லையின் காரணமாக ஜெராக்ஸ் மெஷினுக்கு கூண்டு அமைத்திருக்கும் வீடியோ இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள பெரிய கடை காவல் நிலையம் 100 ஆண்டுகள் பழமையான கட்டடத்தில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இரவு நேரங்களில் காவல் நிலையத்திற்குள் எலியின் தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் கணினி, ஜெராக்ஸ் மிஷின் மற்றும் ஒயர் உள்ளிட்ட பல்வேறு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை சேதம் செய்து விடுவதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக எலி தொல்லையிலிருந்து ஜெராக்ஸ் மிஷினை பாதுகாக்கும் வகையில் இரும்பால் செய்யப்பட்ட கூண்டை அமைத்து பாதுகாத்து வருகின்றனர். வித்தியாசமான முறையில் இரும்பு கூண்டு செய்து போலீசார் வைத்துள்ளதை காவல் நிலையத்திற்கு வருபவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த கோரி அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள கடையடைப்பு போராட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவளிக்க வேண்டுமென பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தருமபுரியில் பாமக சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விவசாயத்தை நம்பியிருக்கும் தருமபுரி மாவட்ட மக்களுக்கு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இருந்து வரும் நீரை மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து ஏரிகளிலும் நிரப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள போராட்டத்திற்கு வணிகர்கள் கடை உரிமையாளர்களை நேரடியாக சென்று அவர்களிடம் ஆதரவை கோரப்போவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். வரக்கூடிய 4ஆம் தேதி அக்டோபர் 4ஆம் தேதி தருமபுரி மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம். அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு
எல்லோரும் எப்படியெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும், பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசிக்கிற கூட்டமா இந்த கூட்டத்தில். பக்கத்துல ஓடுகிற காவிரியில் ஒகேனக்கல்ல இருந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஏரி குளம் குட்டைகளை நிரப்ப வேண்டும் என்று அரசை வலியுறுத்துகிற போராட்டம், அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கிற போராட்டம். இது காலந்தாழ்த்தாம வேகமா பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான இது ஒரு போராட்டம் தான். கேரளாவில் மேலும் 2 நிபா வைரஸ் தொற்று உறுதியானதை அடுத்து தமிழக கேரள எல்லைகளில் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் தொற்றால் கடந்த சில நாட்களுக்கு முன் 24 வயது மாணவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரள சுகாதாரத்துறையினர் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது மேலும் 2 கேரளாவில் நிபா வைரஸ் தொற்று உறுதியானதை தொடர்ந்து தமிழக கேரள எல்லைப் பகுதியான புலிகரை பகுதியில் நிபா வைரஸ் காய்ச்சல் தடுப்பு சோதனையானது மேலும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் வரும் அனைத்து வாகனங்களிலும் உள்ள நபர்களுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்த பின்னரே தமிழக எல்லைக்குள் அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். வேலூரில் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் கடிந்து கொண்ட சம்பவம் அரங்கேறி உள்ளது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பொதுமக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக ஆட்சியரிடம் அளித்தனர். இந்நிலையில் மனுதாரர் ஒருவர் கோயில் குளத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ததாக ஆட்சியரிடம் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு மனு அளித்ததாகவும், தனிநபர் ஆக்கிரமிப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுவரை அதனை அகற்றாமல் இருப்பதாகவும் மீண்டும் மனு அளித்தார். அதனை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். நாம பதில் கொடுக்கிறோம், ஆமா அளந்துட்டோம், ஆக்கிரமிப்பு இருக்கு, அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. இன்னைக்கு 9வது மாதத்துல இருக்கிறோம். புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கம், ஒருங்கிணைந்த சட்டமன்ற வளாகம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு தேவையான நிதியை வழங்க வேண்டுமென மத்திய உள்துறை செயலரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி மனு அளித்துள்ளார். புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் மத்திய அரசின் உள்துறை செயலர் கோவிந்த் மோகன் அரசு செயலர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கூட்டம் முடிந்த பின் சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது புதுச்சேரி விமான நிலையம் விரிவாக்கம் செய்ய 3925 கோடியும், ஒருங்கிணைந்த சட்டப்பேரவை வளாகம் கட்ட 420 கோடியும் உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான தொகை மற்றும் நிலுவையில் உள்ள திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் மனுவாக அளித்தார். நெல்லையில் இளைஞர் ஒருவரின் பூணூல் அறுக்கப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரத்தில் அந்த சம்பவம் உண்மையல்ல என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. நெல்லை பெருமாள்புரம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் 4 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து தான் அணிந்திருந்த பூணூலை அறுத்ததாக இளைஞர் ஒருவர் போலீசில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் போலீசார் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து இளைஞர் கூறியது போன்ற எந்த நிகழ்வும் அந்த பகுதியில் நடந்ததற்கான ஆதாரம் இல்லை என்றும், இளைஞர் தவறான தகவலை பரப்பி வருவதாகவும் நெல்லை மாநகர காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.